வணக்கம். நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார். சோபநாதன் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்ன அப்படின்னா, அசோக அஷ்டமி வழிபாடை பத்தி பார்க்க போறோங்க. அசோக அஷ்டமி அப்படின்றது என்ன அப்படின்றதையும், அன்றைய நாள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்றதையும், என்ன மாதிரி எளிமையான பரிகாரம் செய்ய போறோம் அப்படின்றதையும் பார்க்க போறோங்க. அசோக அஷ்டமி நாளான நாளைய தினத்துல, அதுவும் இந்த அற்புதமான நாள்ல நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான பரிகாரத்தை நீங்க செய்யும் பொழுது உங்க வீட்டுல எப்பொழுதும் சந்தோஷம் நிலைத்திருக்கோங்க, மன அமைதி பெறுங்க. அது மட்டும் இல்லாம நம்ம எல்லோருக்கும் விருப்பமானது என்ன அப்படின்னா, செல்வம் எப்பயும் நிறைஞ்சிருக்கணும். செல்வம் நிறைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பரிகாரமும் பார்க்க போறோம். இந்த எளிமையான பரிகாரத்தையும் இந்த அஷ்டமி வழிபாடையும் எப்படி செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ள போய் பார்க்கறதுக்கு முன்னாடி என்னோட வீடியோ நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலோ இல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்கறதா இருந்தாலோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும், அதை நீங்க பிரஸ் பண்ணி ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேருங்க. அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல இந்த பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா நல்ல பலன் கிடைக்கும்னு சொல்லக்கூடிய பரிகாரங்களை நீங்க முன்கூட்டியே தெரிஞ்சுக்கிட்டு அந்த அற்புதமான நாள்ல இந்த பரிகாரத்தை செய்து பலனையும் பெற முடியும். அதனால மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம். நம்ம எல்லோருக்குமே பெரும்பாலும் அசோக அஷ்டமி அப்படின்றத நம்ம கேள்விப்பட்டிருக்கவே மாட்டோங்க. அசோக அஷ்டமி என்றால் என்ன அப்படின்றதையும், இந்த அசோக அஷ்டமி எப்படி வழிபாடு செய்வது, அதாவது எப்படி கொண்டாடுவது அப்படின்றதையும் பார்க்க போறோம். இந்த அசோக அஷ்டமி அன்னைக்கு பெண்கள் ஒரு பரிகாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா, அந்த பரிகாரத்தை நம்ம செய்யும் பொழுதே நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷம் வருங்க. ஏன் அப்படின்னா, அந்த பரிகாரம் செய்யக்கூடிய பொருள் என்ன அப்படின்னா மருதாணி. மருதாணியை வைத்து நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்றத பார்க்க போறோம். ஏன் இன்றைய நாள்ல மருதாணியை வைத்து நம்ம இந்த மாதிரியான வழிபாடும் பரிகாரமும் செய்யறோம் அப்படின்றத இப்ப தெளிவா பார்க்க போறோங்க. வசந்த ராகராத்திரியோட 8வது நாளை தான் அசோக அஷ்டமி தினமா நம்ம கொண்டாடுறோம். அதாவது அசோக அஷ்டமி தினமாக அனுஷ்டிக்கப்படுது. பங்குனி மாதம் அமாவாசை திதியிலிருந்து 8வது நாள் வரக்கூடிய அஷ்டமி திதி தான் அசோக அஷ்டமி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்றத நம்ம இப்ப பாத்துடலாம். ராவணன் சீதையை சிறைப்பிடித்து இருந்தார் அப்படின்றது நம்ம எல்லோருக்குமே தெரிந்த விஷயம். இப்படி ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த இடம் எது அப்படின்னா இலங்கையில ராவணனோட கோட்டையில இருக்கக்கூடிய ஒரு இடம். அந்த இடம் என்ன, அந்த இடத்துக்கு பெயர் என்ன அப்படின்னா அசோக வனம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புராணங்கள்ல குறிப்பிட்டிருக்க ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அசோக வனத்துல தான் சீதை சிறைப்பிடித்து வைக்கப்பட்டிருந்தாங்க. இந்த அசோகவனம் அப்படின்ற வார்த்தை என்ன அப்படின்னா, அசோக அப்படின்னாலே மருதாணி தாங்க. மருதாணி தோட்டத்தை தான் அசோகவனம் அப்படின்னு சொல்றாங்க. மருதாணிக்கு சமஸ்கிருதத்துல அசோகா அப்படின்ற பெயர் இருக்குங்க. ராமன் சீதைய அசோகவனத்துல இருந்து தான் மீட்டெடுத்தாருங்க. அந்த மீட்டெடுத்த நாளை தான் அசோக அஷ்டமி அப்படின்னு நம்ம கொண்டாடிட்டு வரோம். அந்த நாளை தான் அசோக அஷ்டமியா அனுஷ்டிக்கப்படுவதாக வரலாறும் புராணங்களும் கூறுதுங்க. எதுவா இருந்தாலும் பெண்களுக்கு நல்லது செய்யக்கூடிய ஒரு அற்புதமான நாள் அப்படின்னா அந்த நாளை நம்ம தவறவே விடக்கூடாது. அதனால நாளைய தினத்துல பெண்கள் இந்த வழிபாடை கட்டாயம் செய்யணுங்க. அதிகாலையிலேயே எழுந்துருங்க. அதாவது நாளைய தினம் 16/4/2024 காலையிலேயே எழுந்து நம்ம குளிச்சு முடிச்ச உடனே நம்ம வீட்டுல மருதாணி செடி இருந்தது அப்படின்னா அந்த மருதாணி இலைகளை பறித்து அரைச்சு வச்சுக்கோங்க. வெறும் தண்ணீர் மட்டும் ஊற்றி அரைச்சா கூட போதுங்க. இந்த மருதாணி விழுதை நம்ம அரைச்சி பெண்களோட கையில இட்டுக்கொள்வது அப்படின்றது ரொம்பவே நல்லது. அது ஏன் நல்லது அப்படின்னா, நாளைய தினம் அசோக அஷ்டமி. இந்த அசோக அஷ்டமி நாள்ல மருதாணி அரைத்து பெண்கள் கையில வைப்பது அப்படின்றது அவ்வளவு நல்லதுங்க. நாளைய தினத்துல எந்த நேரத்துல இந்த மருதாணியை நம்ம கையில வைக்கணும் அப்படின்னு கேட்பீங்க. எந்த நேரம் வேணாலும் நாளைய தினத்துல இந்த மருதாணியை நம்ம கையில அரைத்து வைத்துக்கலாங்க. உங்களுக்கு வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னாலும் பரவாயில்ல, உங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு கூட உங்க கைகள்ல மறக்காம நாளைய தினத்துல மருதாணியை வச்சுக்கோங்க.
உங்களுடைய மனசு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக மாறிவிடும். அன்றைய நாள் மட்டும் இல்லாமல் அந்த வருடம் முழுவதும் சந்தோஷமான நிகழ்ச்சி மட்டுமே நம்ம வீட்டில் நடக்குங்க. அதனால நாளைய தினத்தை பெண்கள் மறக்காம உங்க கைகளில் மருதாணி இட்டு கொள்வது அப்படின்றத கட்டாயம் செய்யுங்க. யாரெல்லாம் நாளைய தினம் செய்ய போறீங்க அப்படின்றத கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. நானும் இப்பதான் தெரிஞ்சுக்குவேன். நம்மளோட வீடியோவை பார்த்து இத்தனை பேர் பயன் பெற்றிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போதே ஒரு சந்தோஷம் இல்லையா? அதனால தாங்க நான் அவசரமா இந்த வீடியோவை போடுறேன். ஏன் நாளைய தினத்துல இந்த மருதாணியை நம்ம கையில வைக்கணும் அப்படின்றத பார்த்துடலாம். சீதாதேவிக்கு அசோகவனத்துல துணையா இருந்தது அப்படின்றது இந்த மருதாணி செடி தாங்க. சீதாதேவி அந்த அசோகவனத்துல இருந்து கிளம்பும் போது மருதாணி செடிக்கு ஒரு வரம் கொடுத்தாங்க அப்படின்றத நான் நிறைய வீடியோல சொல்லியிருக்கேன் இல்லையா? ஏன்னா அந்த அசோகவனத்துல அவங்கள சுத்தி அரக்கர்களும் அரக்கிகளும் தான் இருந்தாங்க. ஆறுதலா பேசுறதுக்கு கூட இவங்களுக்கு ஆட்கள் இல்லை. அந்த மாதிரி நேரத்துல இவங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டத்தையும் ஒரு ஆறுதலா பேசக்கூடியது அப்படின்னா இந்த மருதாணி செடி தான் அவங்களுக்கு ஆறுதலுக்காக இருந்தது. அதனால இவங்க ராமரோட அங்க இருந்து கிளம்பும் போது சீதாதேவி அந்த அசோகவனத்துல இருக்கக்கூடிய அந்த மருதாணி செடிக்கு ஒரு வரத்தை கொடுத்துட்டு தான் அங்க இருந்து கிளம்புனாங்க. அது என்ன வரும் அப்படின்னா, நான் துன்பத்துல இருந்த சமயத்துல எனக்கு ரொம்ப ஆறுதலாக இருந்தது அப்படின்னா அது நீதான். உன்னை யார் கையில வச்சுக்கிறாங்களோ அந்த பெண்களுக்கு கஷ்டமே வராது. உன்னை கையில இட்டுக்கொள்ளும் பெண்களுக்கு அந்த மகாலட்சுமி ஆசீர்வாதம் பரிபூரணமாக கிடைக்கும் அப்படின்ற வார்த்தைய அந்த மருதாணிக்கு கொடுத்து விட்டு சென்றாங்க அப்படின்றது வரலாறாக இருக்கு. நான் நிறைய வீடியோல மருதாணியை வைத்து செய்யக்கூடிய பரிகாரங்களை போட்டிருக்கேன். கூடவே இந்த வரலாறு கதையும் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் இன்றைய தினம், நாளைக்கு தான் அந்த அசோக அஷ்டமி. அந்த நாளை தவறவே விட்டுறாதீங்க. நாளைய தினத்துல நானும் மருதாணி வச்சிருவேன். நீங்களும் நாளைய தினத்துல கண்டிப்பா மருதாணி வைங்க. நம்மளோட கஷ்டங்கள் எல்லாம் பறந்து போகுங்க. உங்களுடைய வீட்டுல மருதாணி செடி இருந்தது அப்படின்னா இந்த வழிபாடை கட்டாயம் செய்யுங்க. என்ன பண்ணணும் அப்படின்னா, மருதாணி செடிக்கு மஞ்சள் குங்குமம் நாளைய தினத்துல வச்சிடுங்க. ஒரு விளக்கு ஏற்றி வைத்திடுங்க. விளக்கேற்றி அந்த மருதாணி செடிக்கு வச்சுட்டு 3 முறை அந்த மருதாணி செடியை வலம் வந்துருங்க. உங்க குடும்பம் செல்வ செழிப்போடு இருக்கணும் அப்படின்ற பிரார்த்தனையை கண்டிப்பா வைங்க. கூடவே அமைதி, நிம்மதி, சந்தோஷம், இது 3ம் எங்க வாழ்க்கையில எப்பொழுதும் இருக்கணும் அப்படின்ற வேண்டுதலை வைங்க. இது 3ம் இருந்தது அப்படின்னாலே போதுங்க. பணம் அதெல்லாமே அப்புறம்தான். மனசு எவ்வளவு பணம் இருந்தாலும் சில சமயம் அமைதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது. சந்தோஷம் மட்டும் நம்ம வீட்டில் எப்பொழுதும் இருந்தாலே போதும் இல்லையா? அதனால செல்வ செழிப்பை கேட்டுட்டு இந்த 3ஐயும் நாளைய தினத்துல கேட்டு வழிபாடு பண்ணுங்க. உங்க வீட்டுல ஐஸ்வர்யம் இந்த மாதிரி வழிபாடு நாளைய தினத்துல பண்ணும்போது பெருகுங்க. பண கஷ்டம் தீரும். கடன் சுமை இருக்கிறவங்களுக்கு கடன் பிரச்சனை தீருங்க. ஒற்றுமை, குடும்ப ஒற்றுமை நாளைய தினத்துல இந்த வழிபாடு செய்யும் போது அதிகரிக்குங்க. மேலும் மேலும் உங்களுடைய குடும்பம் மேலோங்கி தழைத்து நிற்குங்க. அதே மாதிரி நாளைய தினம் மருதாணி வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அரைத்து வைப்பது அப்படின்றத பண்ணிடுங்க. அரைத்த மருதாணியை நீங்க மட்டும் வச்சுக்கிட்டு அப்படியே விட்டுறாதீங்க. உங்களுடைய அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கும் வச்சுக்க சொல்லுங்க. உங்க சொந்தக்காரங்க இருந்தாங்க, சொந்த பந்தங்கள் எல்லாம் பக்கத்துல இருக்காங்க அப்படின்னா எல்லோருக்கும் கொஞ்சம் கொடுக்கறது அப்படின்றது நாளைய தினத்துல செய்யும்பொழுது ரொம்பவே நல்லதுங்க. அவங்க மன மகிழ்ச்சி அடைகிறாங்க அப்படின்னா அதோட பலன் உங்களுக்கு நாளைய தினம் வந்து சேரும். அவங்க அதை கையில வச்சுக்கும் போது அவங்களுடைய கஷ்டமும் தீருங்க. அதற்குண்டான புண்ணியம் ஒரு துளி கூட குறையாம உங்களை வந்து சேருங்க. நாளைய தினம் நான் சொல்லியிருந்த இந்த 3 வழிபாடை செய்திருங்க. 1, நாளைய தினத்துல மருதாணியை அரைத்து நீங்க வைக்கணும். இன்னொன்று, மருதாணி செடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த செடிக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து நான் சொல்லியிருந்த வழிபாடு ரொம்பவே சுலபமான வழிபாடு தான், அதை செய்திடுங்க. கூடவே நீங்கள் அரைத்து வைத்திருந்த இந்த மருதாணியை தானம் செய்வது அப்படின்றத செய்திடுங்க. தெரிந்தவங்களோ இல்லை உங்கள் சொந்தக்காரங்களோ யாருக்கெல்லாம் கொடுக்கணுமோ அவங்களுக்கெல்லாம் கொடுத்துருங்க. முடிஞ்ச இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. அவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு அவங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு இந்த மருதாணி அரைத்து தானம் செய்வாங்க. இந்த மாதிரி நீங்க செய்யக்கூடிய பெண்களுக்கு சாட்சாத் அந்த மகாலட்சுமி தேவியும் சீதாதேவியோட அருளும் பரிபூரணமாக கிடைக்குங்க. சீதாதேவி அப்படின்றவங்க மகாலட்சுமியோட அவதாரம் தான். அவங்களோட அவதாரமாக இருக்கக்கூடிய அந்த சீதாதேவியோட ஆசீர்வாதம் பெற்ற இந்த மருதாணியை வைத்து நாளைய தினம் நம்ம இந்த பரிகாரம் செய்யும்பொழுது கட்டாயம் அதோட பலன் நம்மளுக்கு கிடைக்குங்க. நாளைய தினத்துல யாரெல்லாம் இந்த 3ஐயும் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க, நானும் தெரிஞ்சுக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன், வளர்க அன்புடன். அன்பே தெய்வம், நற்றுணையாவது நமச்சிவாயமே. திருச்சிற்றம்பலம்.